ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 9வது வசனம். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருக்கிற போது ஏராளமான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷனாகி பிலிப்பியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்களேன், இவர்களுக்கு அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று சொல்லி கேட்கிறார். இவர்கள் சாப்பிடும்படியாக அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு பிலிப்பு பாருங்களேன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்கள் வாங்கினா கூட போதாது என்று சொல்கிறார். ஏனென்று கேட்டால் பிலிப்புவின் கையிலே எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் 200 ரூபாய் இருக்கிறது. இவ்வளவு 200 ரூபாய் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான ஜனங்களுக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும் என்பதுதான் அவருடைய கேள்வி. அந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியாக இப்படி கேள்வி கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் செய்ய போகிறதை முன்பாகவே அறிந்திருந்தார். ஆனாலும் கூட அந்த இடத்துல பிலிப்பியை பார்த்து இப்படி கேள்வி கேட்டார். பிலிப்பும் பதில் சொல்லிவிட்டார். நாம இடத்துல இருக்கக்கூடிய 200 ரூபாய், இதை கொண்டு இவர்களுக்கு இவ்வளவு பேர் கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அடுத்தது பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்திரேயா என்கிற சீஷர் வந்து சொல்லுகிறார், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்கள் இருக்கிறது, 2 மீன்கள் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு ஜனங்களுக்கு அது போதாது, அதில் எம்மாத்திரம் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சில சமயத்துல நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பணம் போதாது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலன் போதாது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் போதாது என்று சொல்லி சில சமயத்தில் யோசிக்கிறோம். சில சமயத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலன் போதாமல் இருக்கிறதுனால இந்த காரியத்தை நான் எப்படி சாதிக்க முடியும், இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே கூட சில பேர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரால் சகலமும் செய்து முடிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாராம், அந்த 5 அப்பம் 2 மீன் இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் உட்கார சொன்னார். அங்கே கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். புருஷர்கள் என்று சொன்னால் வயதானவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. ஆண்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் உட்கார சொன்னார். அந்த இடத்துல புல்வெளியாக இருந்ததுனால் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல டைனிங் ஹாலில் போய் பார்த்தோம்னா எப்படி அழகா ஒழுங்கா உட்காருவாங்களோ அது போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி சாப்பாடு கொடுக்க போறாருன்னு ஆண்டவர் தம்முடைய பராக்கிரமத்தினாலே, தம்முடைய மகத்துவமான அதிசயத்தினாலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். இதை கொண்டு போய் எல்லாருக்கும் பரிமாறுங்கள் என்று சொன்னார். பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கொடுக்க கொடுக்க அந்த அப்பம் வந்து கொண்டே இருக்கிறது. கொடுக்க கொடுக்க மீனானது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணினார். அவங்க யோசிக்கல யாருமே. சீஷர்களுக்கே அது தெரியாது. சீஷர்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். இந்த இடத்துல 5 வார்கோதுமை அப்பங்கள் தான் இருந்தது, 2 மீன்கள் தான் இருந்தது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பல பேர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. அவ்வளவு பேருக்கும் கர்த்தர் உணவு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு உணவு தருகிறவர், நம்முடைய வாழ்வினுடைய தேவைகளை சந்திக்கிறவர், திருப்தியாய் சந்திக்கிறவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்களை வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யாருக்குமே தடை சொல்லலை. ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாப்பிட்றவங்க எனக்கு 5 மீன் கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட 5 மீன் கொடுத்துருப்பாங்க. இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, நான் மீனையே சாப்பிட போகிறேன், எனக்கு ஒரு 10 மீன் கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ யாருக்குமே எந்த தடையும் சொல்லவில்லை. கேட்கிற மட்டும், வேண்டிய மட்டும் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த நாளிலே கூட வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவ சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு உதவி செய்யும், இந்த காரியத்தில் என் வாழ்விலே குறைவு இருக்கிறது, இந்த குறைவை நீங்க நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தராகிய தேவன் தம்முடைய வல்லமையினாலே அந்த குறைவை எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்குவார். பாருங்களேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு
எல்லாவற்றையும் சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாத்தையும் சேர்த்து வைத்தார்கள். மீதியான துணிக்கை 12 கூட நிறைய எடுத்தார்களாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, மீதம் எடுக்க வைக்கிறவர். பாருங்களேன், அந்த இடத்திலே கர்த்தர் குறைவை எல்லாவற்றையும் நிவிருத்தி ஆக்கினார், திருப்தி ஆக்கினார், மீதமும் எடுக்க செய்தார். அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலே தேவ சமூகத்திலே எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார். அபரிவிதமான ஒரு பெருக்கத்தை தெரிவார். ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு குறை இருக்கிறதா? ஆண்டவர் தம்முடைய கைகளை அது மீது வைப்பார் என்று சொன்னால் அது நிறைவாய் மாறிவிடும். வேதத்தில் சொல்லுகிறது போல அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நீங்கள் நிறைவை பெறுவீர்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம் மகா பெரியது. அந்த ஐஸ்வர்யத்தினாலே உங்க வாழ்விலே காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் நிவர்த்தியாக்குவார், அதை நிறைவாக மாற்றுவார். அதான் வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய மகிமையிலே காரியங்கள் நிறைவேற்றுவாராம். வேதம் சொல்லுகிறது போல அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவு, அவருடைய மகிமை நிறைவு உங்க வாழ்க்கையிலே ஒரு பூரணமான சம்பூர்ணத்தை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில பூரணமான நிறைவை கொண்டு வரும். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்க வாழ்விலே காணப்படுகிற குறைவை தேவ சமூகத்திலே கொண்டு வாருங்கள், தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, அந்த சிறு பையன் கொடுத்தான் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் கர்த்தர் அதை பல மடங்காய் பெருக பண்ணினார். இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடியது சிறியதாக இருக்கலாம், குறைவானதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ கரத்தில் அதை கொடுங்கள். ஆண்டவரே, நீர் இதை ஆசீர்வதித்தருளும் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க கையின் பலனை ஆசீர்வதிப்பார். உங்க கையில இருக்கக்கூடியதை ஆசீர்வதிப்பார். குறைவை கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குவார். உங்க வாழ்வில் காணப்படுகிற குறைவை எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணம் அடைய செய்வார். இந்த நாளிலே கூட தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறாள் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் திருப்தி அடைய செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையிலே அவர்கள் நிறைவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். God bless you.